தமிழலை நேர்களுக்கு வணக்கம். 15வது குடியரசு துணைத் தலைவராக 3வது தமிழராக பொறுப்பேற்கிறார் சி.பி. ராதாகிருஷ்ணன். அர்ப்பணிப்பு, தலைமை உணர்வு, ஆழமான தேசிய சிந்தனை அவரை RSSஇன் சுயம் சேவைக்கில் தொடங்கி துணை ஜனாதிபதி வரை உயர்த்தியிருக்கிறது. தேர்தலில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சிலரும் அவருக்கு வாக்களித்திருப்பது அரசியலில் அவர் கடைபிடித்து வரும் நாகரிகத்தை உணர்த்தி இன்றைய தலைமுறைக்கு வழிகாட்டியிருக்கிறது. தமிழ் மண்ணின் மைந்தரான சி.பி. ராதாகிருஷ்ணன் திருப்பூரில் 1957ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி பிறந்தவர். முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் நினைவாக அவரது பெயர் இவருக்கு சூட்டப்பட்டதாக அவரது தாயார் பெருமையுடன் தெரிவித்தார். சிபிஆர் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் அவரது முழு பெயர் சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன். ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் சுயம் சேவகராக தனது சமூக பணியை தொடங்கினார் சி.பி. ராதாகிருஷ்ணன். 1974இல் பாரதிய ஜனசங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினரானார். தென்னிந்தியாவில் பாஜகவின் வளர்ச்சியில் இவரது பங்கு மிகவும் முக்கியமானதாகும். 1996இல் சி.பி. ராதாகிருஷ்ணன் தமிழக பாஜகவின் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1998 மற்றும் 99ஆம் ஆண்டு என 2 முறை கோவை தொகுதியில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பியாக பணியாற்றினார். அப்போது ஜவுளித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராகவும் அவர் பணியாற்றினார். பொதுத்துறை நிறுவனங்களுக்கான நாடாளுமன்ற குழு மற்றும் நிதிக்கான ஆலோசனை குழுவிலும் உறுப்பினராக இருந்தார். பங்குச்சந்தை ஊழலை விசாரிக்கும் நாடாளுமன்ற சிறப்பு குழுவிலும் உறுப்பினராக இருந்து தனது பணிகளை சிறப்பாக நிறைவேற்றினார். சிபிஆர் அவர்கள் எங்களோடு அருமையாக பழகக்கூடியவர். அவர் சிறுவயது முதலே RSS இருந்து கோவை எம்பியாக மாறி காயர் போர்டு சேர்மனாக மாறினதுக்கு பிறகு காயர் போர்டை பற்றி ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாமல் இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேலே அவருடைய பட்ஜெட்டை கொண்டு அது காயர் போர்டில் இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது, அதில் ஒரு திட்டங்கள் இருக்குதுங்கிறத வெளிப்படையாக கொண்டு வந்தவரே எங்களுடைய சிபிஆர் அவர்கள் தான். அவர் உண்மைய துணை ஜனாதிபதி ஆனது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையும் கோவை மாவட்ட மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு விஷயம். 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற குழு சார்பாக ஐநா பொதுசபையில் பங்கேற்று உரையாற்றி இந்தியாவின் பெருமையை பறைசாற்றினார். 2004 முதல் 2007 வரை தமிழக பாஜகவின் தலைவராக இவர் பொறுப்பு வகித்த காலத்தில் பட்டி தொட்டி எங்கும் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கான விதை தூவப்பட்டது. பாஜக தலைவராக இருந்தபோது தமிழகம் முழுவதும் 19,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரத யாத்திரை நடத்தினார். விளையாட்டு வீரரான ராதாகிருஷ்ணன் டேபிள் டென்னிஸில் கல்லூரி சாம்பியனாகவும் நீண்ட தூர ஓட்டப்பந்தய வீரராகவும் திகழ்ந்தவர். 2020 முதல் 2022 வரை கேரளாவில் பாஜகவின் அகில இந்திய பொறுப்பாளராக பணியாற்றினார். பிரதமர் மோடியுடன் நெருக்கமான நட்புறவை கொண்டிருக்கும் சி.பி. ராதாகிருஷ்ணன் 2023ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அப்போது தெலுங்கானா, புதுச்சேரி மாநிலங்களின் ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக கவனித்திருக்கிறார். கடந்த ஆண்டு மகாராஷ்டிரா ஆளுநராக பொறுப்பேற்ற அவர் ஜெகதீப் தன்கர் பதவி விலகியதால் 15வது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்சன் ரெட்டி போட்டியிட்டார். 9ஆம் தேதி நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு 452 வாக்குகள் கிடைத்தன. சுதர்சன் ரெட்டிக்கு 300 பேர் வாக்களித்தனர். 152 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக செப்டம்பர் 12ஆம் தேதி பொறுப்பேற்கிறார். இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து மக்களுமே சந்தோஷத்தில் இருக்கும். காரணம், எங்களுடைய மண்ணின் மைந்தர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நாட்டின் துணை ஜனாதிபதியாக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். 152 வாக்குகளின் வித்தியாசத்திலே நேற்று அவர் பாராளுமன்றத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு துணை ஜனாதிபதியாக இன்று பதவியேற்க இருக்கின்றார்கள். உண்மையிலேயே கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவன். அவர் பிறந்த மண்ணிலே நான் படித்து வாழ்ந்தவன் திருப்பூரிலே. அவருக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய பதவி கிடைத்திருக்கின்றது. எங்களுக்கு அனைவருக்குமே மிக்க மகிழ்ச்சி. இந்த தேர்தலில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 14 பேர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்களித்து அவரது அரசியல் நேர்மை நற்பண்புகளுக்கு பெருமை சேர்த்தனர். பழகுவதற்கு இனிமையான சி.பி. ராதாகிருஷ்ணன் உயர்ந்த அரசியல் அமைப்பு பதவியை ஏற்பது அனைவருக்கும் பெருமை என்று எதிர்க்கட்சியினரும் வாழ்த்தியுள்ளனர். தமிழர்கள் உயரிய பொறுப்புக்கு வருவதில் எப்போதும் ஆதரவாக இருந்து வரும் பாரதிய ஜனதா கட்சி சி.பி. ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவர் ஆக்கியதன் மூலம் தமிழர்கள் மீது கொண்டிருக்கும் உயரிய மதிப்பை மீண்டும் வெளிக்காட்டியிருக்கிறது. திருமிகு சிபிஆர்ஜி அவர்கள் பாரதத்தினுடைய துணை ஜனாதிபதியாக பதவியேற்கும்
இந்த அரிய நாளுக்காக நாங்கள் பெருமைப்படுகிறோம். அவருடன் பழகிய நாட்கள் அன்று எப்படி பழகினாரோ அதே பழக்கம்தான் இன்று வரைக்கும். நம்மை எங்கே பார்த்தாலும் பெயர் சொல்லி அழைத்து அரவணைத்து நலம் விசாரிப்பார். அந்த எளிமையும் அந்த குணமும் தான் அவரை இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறது என்று நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல நண்பர், ஒரு சாதாரண ஒரு குடிமகனுடைய வலிகளையும் வேதனைகளையும் அறிந்தவர். அவர் இந்த இடத்தில் வந்ததற்கு காரணம் உண்மையிலேயே அவர் உண்மையான தகுதியுடைய தலைவன். அப்துல் கலாம் இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட போது பாஜக முழு ஆதரவை அளித்தது நினைவு கூறத்தக்கது. தேசிய அரசியலில் தமிழர் முக்கிய பொறுப்புக்கு வர வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதற்கு எதிராக செயல்படுவது திமுகவின் வழக்கம். அப்துல் கலாம் இரண்டாவது முறை குடியரசுத் தலைவராக வாய்ப்பு இருந்த போதும் அவரது வேட்புமனுவை எதிர்க்க திமுக முடிவு செய்தது. தமிழில் கலாம் என்றால் குழப்பம் என்று பொருள் என்று கூறி அரசியல் செய்தார் அப்போது திமுக தலைவராக இருந்த கருணாநிதி. காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெறச் செய்ய அவர் செய்த தந்திரம் இது. இதை போன்றுதான் தமிழரான ஜி.கே. மூப்பனார் பிரதமராக அருமையான வாய்ப்பு கிடைத்தும் அதை தடுத்தது திமுக. இப்போதும் தமிழரின் பெருமையை எப்போதும் பேசும் திமுகவும் அதன் தலைவர் ஸ்டாலின், திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள தமிழக கட்சிகளும் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு எதிராகவே வாக்களித்திருக்கின்றன. தனது தந்தை கருணாநிதி செய்த தவறுகளை சரி செய்ய முதல்வர் ஸ்டாலினும் தவறிவிட்டார் என்பதே நிதர்சனம். அதே சமயம் திமுகவின் சந்தர்ப்பவாத அரசியலுக்கு நேர்மாறாக தகுதியுள்ள சிறப்பு வாய்ந்த தமிழரை குடியரசு துணைத் தலைவராக உயர்த்தி அசைக்க முடியாத தனது அர்ப்பணிப்பு உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தேசியவாத சித்தாந்தத்தின் வெற்றி என்று விவரித்த சி.பி. ராதாகிருஷ்ணன் தேசத்திற்கு ஆற்றி வரும் சேவையை விடாமுயற்சியுடன் தொடரப்போவதாக உறுதியேற்றிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தலைவர் இந்தியாவின் இரண்டாவது மிக உயர்ந்த அரசியலமைப்பு பதவியை அலங்கரிக்கும் போது அது வெறும் அரசியல் வெற்றி மட்டும் கிடையாது, தேசிய அரங்கில் தமிழகத்தின் பெருமையை பிரகாசிக்கச் செய்யும். சி.பி. ராதாகிருஷ்ணனின் வெற்றி தமிழ்நாட்டின் வெற்றியாகவே இனி வரலாற்றில் அமையும்.